ஹாய் ஆல், செட்டிநாடு தட்டைப்பயிறு இளங்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேனில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருங்க. வெங்காயம், கொஞ்சம் தட்டின பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு 2 தக்காளி பழம் சால்ட் போட்டு நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டுக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காய் போட்டிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேகட்டும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து தட்டைப்பயிர் வந்து தனியாக வந்து நம்ம வறுத்துட்டு குக்கரில் நல்லா 6-7 விசில் போட்டு வெந்ததை தூக்கி இந்த குழம்போடு சேர்த்திட்டு கொஞ்சம் புளித்தண்ணி, சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் இடித்த பூண்டும் போட்டிங்கன்னா நல்ல வாசனை வரும். இது வந்து வெள்ளை சாதத்துக்கு இல்லைன்னா ராகி கூழுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ராகி கூழ் இதே மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கலந்துட்டு இது மாதிரி கழிக்கிட்டிங்கன்னா இதோட சேர்த்தி நீங்கள் வந்து இந்த குழம்போடு சேர்த்தி சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.